நம்ம தூத்துக்குடி அமுதா நகரை சேர்ந்த அருணாச்சலங்கிற 24 வயசு வாலிபர் வந்து 17ஆம் தேதி தென்பாகம் காவல்துறையினர் விசாரணை கூட்டு போயிட்டு அப்புறம் மர்மமான முறையில் காயம் ஏற்பட்டு தூத்துக்குடி ஜிஹெச்சில் அனுமதிக்கப்பட்டிருந்தாரு. இன்னைக்கு காலையில் 2:15 மணிக்கு சிகிச்சையில் இருந்த அவர் வந்து இறந்துட்டாரு. அவருடைய குடும்பத்தினர் வந்து அது கஸ்டடி டெத் அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில் கலெக்டர் சார்கிட்ட நாங்கள் முறையிட்டோம். கலெக்டர் சார் வந்து நாங்கள் கொடுத்த பெட்டிஷனை பரிசீலனை பண்ணி மேஜிஸ்ட்ரேட் தலைமையில் விசாரணை நடக்கும், அதுபோக 3 வெவ்வேறு ஆஸ்பத்திரியில் உள்ள டாக்டர்கள் வந்து பிரேத பரிசோதனையில் கலந்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் போட்டாங்க. அதன் அடிப்படையில் மேஜிஸ்ட்ரேட் வந்து இப்போ அவங்க விசாரணை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 6 மணிக்கு மேலே இப்போ நைட்டு இரவாயிருச்சு, லேட் ஆனதுனால நாங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி போஸ்ட்மார்ட்டம் வந்து சூரிய ஒளியில் மார்னிங் பண்ணாதான் சரியாக வரும் அப்படிங்கிறத நாங்கள் அவங்ககிட்ட முறையிட்டோம். அதன்படி காலையில் 6 மணிக்கு மேஜிஸ்ட்ரேட் வந்து அடையாளம் காட்டி நம்ம குடும்பத்தினர் அடையாளம் காட்டின பிறகு போஸ்ட்மார்ட்டம் வந்து மார்னிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மேஜிஸ்ட்ரேட்டும் சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் இப்போ இறந்தவரோட உடலை வந்து நம்ம ஜிஹெச்சில் கொண்டு மார்ச்சரியில் வச்சுட்டு மறுபடியும் நாளை காலையில் எடுத்துகிட்டு வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்த கட்டம் குடும்பத்தினர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இல்ல, எங்களோட கோரிக்கை வந்து என்னன்னா, பிரேத பரிசோதனை முடிஞ்ச பிறகு அதுல வர்ற என்ன ரிப்போர்ட்டுங்கிறத பார்த்துட்டு தான் குடும்பத்தினர் வந்து அடுத்த முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுடைய நிலைமை இருக்கு.